போன மாசம் உங்க வீட்ல நடந்த அந்த ஆகப்பெரிய சண்டைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உண்மையிலேயே அந்த சண்டை நீங்க எத பத்தி ஆர்கியூ பண்ணீங்களோ அதற்கானது தானா? ம் கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லணும். ஆமா, அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஆழமான ஈகோவோ, கோபமோ, இல்ல புரிதல் இல்லாமையோ கண்டிப்பா இருந்திருக்கும். தொடர்ந்து பல புதிய விஷயங்கள ரொம்ப ஆர்வமா கத்துக்கிற தி லேர்னர் ஆகிய உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்கள வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நாம அலச போற தலைப்பு நம்ம அன்றாட வாழ்க்கையோடவும் குறிப்பா நம்ம மன அமைதியோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது தி ஆர்கிடெக்சர் ஆஃப் ஹார்மனி, ரிசால்விங் கான்ஃப்ளிக்ட்ஸ் த்ரூ கம்பேஷன். அதாவது இணக்கத்தின் கட்டமைப்பு, கருணையின் மூலம் மோதல்களை தீர்ப்பது அப்படிங்கிற ஒரு சிறப்பான தொகுப்புல இருந்து எடுத்த குறிப்புகளை தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி. நம்ம வீடுகள்ல சண்டைகள் ஏன் வருது, சின்ன சின்ன மனக்கசப்புகள் எப்படி காலப்போக்குல பெரிய விரிசலா மாறுது, இது எல்லாம் புரிஞ்சுக்கிறதா இந்த தேடலோட முக்கியமான நோக்கம். சரி, இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். நம்ம எல்லாருமே ஒரு சந்தோஷமான, நிம்மதியான குடும்பத்துல வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா நிஜத்துல ஏன் அடிக்கடி வீட்ல சண்டைகள் வந்துகிட்டே இருக்கு? இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எந்த வீட்லயுமே சண்டை வராம இருக்கவே முடியாது அப்படிங்கிற நிஜம்தான். உண்மைதான். சோஷியல் மீடியால பாக்குற அந்த பெர்ஃபெக்ட் ஃபேமிலில ஒரு மாய, ரைட்? ஆமா ஆமா. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட குறிப்புகள்ல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது சண்டைகளோ கருத்து வேறுபாடுகளோ இல்லாத உறவுன்னு ஒண்ணு உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இது ஒரு குறைபாடு கிடையாது. இது மனிதர்களோட இயல்பு. ரெண்டு வித்தியாசமான மனிதர்கள், அவங்களோட வளர்ப்பு முறை வேற, சிந்தனைகள் வேற, எதிர்பார்ப்புகள் வேற. அப்படிப்பட்ட ரெண்டு பேர் ஒரே கூரைக்கு கீழே வாழும்போது உரசல்கள் வர்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான். கரெக்ட். ஆனா பிரச்சனை அந்த உரசல்கள்ல கிடையாது. அந்த உரசல்களை நாம எப்படி பார்க்கறோம், அதை எப்படி டீல் பண்றோம் அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. அப்போ வீட்ல சண்டை வர்றது இயற்கை அப்படிங்கறத முதல்ல நாம மனப்பூர்வமா ஏத்துக்கணும். எக்ஸாக்ட்லி. அப்படி ஏத்துக்கிறது தான் அந்த சண்டைகளை தீக்கிறதுக்கான முதல் படியே. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது சண்டைகள் தவிர்க்க முடியாத ஒண்ணு நல்லா புரியுது. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? சண்டைகள் தவிர்க்க முடியாதது, சகஜமானது அப்படின்னா ஏன் அது பல நேரங்கள்ல குடும்பங்களை, உறவுகளை நிரந்தரமா உடைக்கிற அளவுக்கு பெரியதா மாறுது? ஒரு சாதாரண சண்டை சாதாரணமாவே முடிஞ்சிட வேண்டியது தானே? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. எந்த வீட்லயும் சண்டை இல்லாம இருக்க முடியாதுதான். ஆனா அந்த சண்டை ஒரு பெரிய பிரச்சனையா மாறாம உறவை முறிக்கிற அளவுக்கு போகாம பாத்துக்க முடியும்னு இந்த ஆய்வுகள் சொல்லுது. ஓ, எப்படி? வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கிறதுக்கு உண்மையான காரணம் அங்க நடக்கிற சூழ்நிலை கிடையாது, அதாவது சிச்சுவேஷன் கிடையாது. அந்த சூழ்நிலையை நாம எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கிற நம்ம மனப்பான்மை, ஆட்டிடியூட் தான் உண்மையான காரணம். ஆட்டிடியூட் தான் காரணம்னு சொல்றீங்க? ஆமா. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன உளவியல் இருக்கு. ஒரு சவாலான சூழ்நிலை வரும்போது நம்ம மூளை உடனடியா ஒரு அலாரத்தை அடிக்குது. அதான் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ், சரியா? கரெக்ட். அந்த நேரத்துல பிரச்சனை என்னங்கிறத விட நம்ம மூளை எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறது தான் அந்த சண்டையோட அளவை முடிவு பண்ணுது. இது கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்க நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். அதாவது மழை பெய்யறது அப்படிங்கிறது சூழ்நிலை. அதை நம்மால மாத்த முடியாது. கண்டிப்பா மாத்த முடியாது. ஆனா மழை பெய்யும் போது கொடையை எடுத்துட்டு போகாம மழையில நனைஞ்சுக்கிட்டே ஏன் இந்த மழை பெய்யுதுன்னு மழையை குறை சொல்றது நம்ம மனப்பான்மை. ரொம்ப அருமையான உதாரணம். குடைய விரிக்கிறது தான் நம்ம கையில இருக்கிற தீர்வு. ஆனா ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. கேளுங்க. நடைமுறை வாழ்க்கையில பல நேரங்கள்ல சூழ்நிலை தானே நம்மள கோவப்பட வைக்குது. உதாரணத்துக்கு ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரஷர், இல்ல வீட்ல எதிர்பார்க்காத ஒரு பண கஷ்டம். உண்மைதான். இது மாதிரி கடுமையான சூழ்நிலைகள் வரும்போது கோவம் வர்றது ரொம்ப நியாயம் தானே? அப்படி இருக்கும்போது எல்லாமே உன் மனப்பான்மை தான் காரணம்னு சொல்றது கொஞ்சம் பிராக்டிக்கலா இல்லாத மாதிரி, ஒரு தத்துவம் பேசுற மாதிரி இருக்கே. இதை எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க கேக்குற இந்த பிராக்டிக்கலான சிக்கல் 100க்கு 100 உண்மைதான். சூழ்நிலைகள் நமக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுக்குது அப்படிங்கறத நம்ம மறுக்கவே முடியாது. அதான் வீட்ல பண கஷ்டம் வரும்போது கோவமோ விரக்தியோ வர்றது சாதாரண மனித உணர்வு தானே? ஆமா. ஆனா நாம இங்க ஆழமா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மனப்பான்மை அப்படிங்கிறது எப்பவுமே பாசிட்டிவா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு போலியான விஷயம் கிடையாது. ஓ, அப்போ அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? சூழ்நிலைய நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அந்த சூழ்நிலைக்கு நாம கொடுக்கிற ரியாக்ஷனை நம்மால நிச்சயம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதான் எமோஷனல் ரெகுலேஷன். அதாவது கோபம் வர்றது தப்பில்ல, ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறோம்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உங்களை கோபப்படுத்துதுன்னா கோபம் வரலாம். ஆனா அந்த கோபத்தை உங்க குடும்பத்துக்கிட்ட எப்படி வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் உங்க மனப்பான்மை. அப்போ ஒரு பண நெருக்கடி வருதுன்னு வச்சுப்போம், அது சூழ்நிலை. இந்த நெருக்கடிய நாம எப்படி சேர்ந்து சமாளிக்கலான்னு பேசுறது சரியான மனப்பான்மை. ஆமா.
ஆனா உன்னாலதான் இந்த நிலைமைக்கே வந்தோம், நீ செஞ்ச செலவு தான் காரணம்னு ஒருத்தர் குற்றம் சாட்டுறது தவறான மனப்பான்மை. புரியுது. நீங்க ஒரு பிரச்சனைய அணுகுற விதம் மாறும்போது அது விஸ்வரூபம் எடுக்கிறது தடுக்கப்படுது. கரெக்ட். சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு ட்ரிகர் மட்டும்தான். ஆனா விளைவை, அதாவது அவுட்கம் தீர்மானிக்கிறது உங்க மனப்பான்மை தான். இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது கோபம் வர்றது இயற்கை. ஆனா அந்த கோபத்தை அடுத்தவங்க மேல பழி போடுறதுக்காக பயன்படுத்துறோமா இல்ல தீர்வை நோக்கி பயன்படுத்துறோமா அப்படிங்கிறது தான் மனப்பான்மை. கரெக்ட். அதுதான் உண்மையான பக்குவம். சரி, மனப்பான்மை தான் பிரச்சனைக்கு காரணம்னா நம்ம எல்லாரோட மனப்பான்மையிலும் இருக்கிற ஆகப்பெரிய குறைபாடு என்ன? நம்ம எங்க தப்பு பண்றோம்? ஏன் ஒரு சின்ன விவாதம் கூட சில சமயம் பெரிய உலகப்போர் மாதிரி மாறுது? இங்குதான் நாம மனித இயல்போட ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் ஆபத்தான ஒரு பகுதிக்குள்ள நுழைறோம். ஒரு விவாதம் நடக்கும்போது நம்ம மைண்ட் செட்ல இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு என்ன தெரியுமா? என்னது? நாம எப்பவுமே யார் சரி அப்படிங்கறத நிரூபிக்க தான் ரொம்ப போராடுறோம். ஆங்கிலத்துல இத ஹூ இஸ் ரைட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூ இஸ் ரைட் ட்ராப்? அதாவது நான் சொல்றதுதான் சரின்னு ஒரு ஈகோல நிப்போம். ஆமா, இது ஒரு வகையான மனப்புரி. ஒரு சின்ன விஷயத்துக்காக விவாதம் தொடங்கும், ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிற நோக்கம் காணாம போயிடும். காணாம போயிட்டு நான் சொல்றதுதான் சரி, நீ சொல்றது முட்டாள்தனம்னு ஒரு ஈகோ போட்டியா மாறிடும். எக்ஸாக்ட்லி. இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. நாம ஒரு விவாதத்துல தோத்து போகும்போது நம்ம மூளை ஏதோ பெரிய ஆபத்து வந்துட்ட மாதிரி உணருது. நம்மளோட ஐடென்டிட்டிக்கு வந்த ஆபத்தா அதை நினைச்சுக்கிட்டு தற்காப்புக்காக ரொம்ப மூர்க்கமா வாதாடுதுன்னு சொல்றீங்க. ஆமா, இந்த ப்ராசஸ்ல நமக்கு ரொம்ப முக்கியமான நம்ம உறவுகளையே நாம வார்த்தைகளால காயப்படுத்துறோம் அப்படிங்கறத நாம உணர்றதே இல்ல. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. கொஞ்சம் பொறுங்க, நீங்க சொல்றது புரியுது. யார் சரின்னு ஈகோவோட நிரூபிக்க நினைக்கிறது தப்புதான். ஆமா, பெரிய தப்பு தான். ஆனா எதிர்காலத்துல அதே தப்பு திரும்ப நடக்காம இருக்கணும்னா யார் செஞ்சது சரி யார் செஞ்சது தப்புன்னு குடும்பத்துல வெளிப்படையா சுட்டி காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? இது நியாயமான ஒரு வாதம் தான். உண்மைய நிலைநாட்டுறது, தப்பு சுட்டி காட்டுறது எப்படி உறவை காயப்படுத்தும்? தப்பு சொல்லாம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது ஆரோக்கியமான கம்யூனிகேஷன் கிடையாதே. நீங்க கேக்குற இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப வேலிடான ஒண்ணு. இதை ஒரு பெரிய கோணத்துல கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு மில்லிய வித்தியாசம் உங்களுக்கு புரியும். என்ன வித்தியாசம்? ஒருத்தரோட தப்ப ஆக்கப்பூர்வமா, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவா சுட்டி காட்டுறது வேற, ஒரு விவாதத்துல நான் தான் சரி நீ தப்புன்னு ஈகோவோட ஒருத்தர் அடக்க நினைக்கிறது வேற. அதாவது ஈகோ கலக்காம சொல்லணும்னு சொல்றீங்க. கரெக்ட். இந்த குறிப்புகள் ஈகோவோட ரோலை ரொம்ப துல்லியமா விளக்குது. நீங்க நான் தான் சரின்னு கோபமா நிரூபிக்க நினைக்கும் போது எதிரே இருக்கிறவரை நீங்க குற்றவாளி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. அந்த இடத்துல அவங்க அவமானப்படப்பட்டதெல்லாம் உணர்வாங்க இல்லையா? ஆமா, இதனால என்ன ஆகும் தெரியுமா? அவங்க நீங்க சொல்ற லாஜிக்கை கேட்கவே மாட்டாங்க. அவங்க மூளை உடனே ஒரு டிஃபென்சிவ் வால, அதாவது ஒரு தடுப்பு சுவரை எழுப்பிடும். ரைட். அப்புறம் எப்படி அவங்க தப்பு திருத்திப்பாங்க? கேட்கவே மாட்டாங்களே. அதேதான். இங்க அந்த புத்தகத்தோட ஆசிரியர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வரிய சொல்றாரு. சண்டை வெல்றதை விட உறவு காப்பாத்துறது முக்கியம். சண்டை வெல்றதை விட உறவு காப்பாத்துறது முக்கியம். ரொம்ப ஆழமான வரி. ஆமா, அதாவது ஒரு வாதத்துல நீங்க உங்க நியாயத்தை நிரூபிச்சு ஜெயிச்சிடலாம். அது உங்க ஈகோவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு திருப்தியை தரலாம். ஆனா அந்த தற்காலிக வெற்றிக்காக நீங்க உங்க நீண்ட கால உறவுல ஒரு நிரந்தரமான விரிசல் ஏற்படுத்திடுறீங்க. எக்ஸாக்ட்லி. ஒருத்தர் வாதத்துல தோற்கடிக்கப்படும் போது அவர் உங்க நியாயத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல, மாறா அவர் உங்க மேல ஒரு கசப்பை தான் வளர்த்துக்கிறார். ஓ, அதனால யாரு சரின்னு தர்க்க ரீதியா நிரூபிக்கிறத விட யார் முக்கியம்னு மனதார புரிஞ்சு செயல்படுறது தான் உண்மையிலே தப்புகளை திருத்த உதவும். கண்டிப்பா. அதுதான் வாழ்க்கையை மாத்தவும் கூடிய ஒரு ரகசியம். அடா, யாரு சரி அப்படிங்கறத விட யார் முக்கியம் அப்படிங்கிறது எவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு சிந்தனை பாருங்க. நம்ம பல நேரங்கள்ல கோபத்தோட உச்சியில இருக்கும்போது எதிரில இருக்கிறவங்கள வெறும் ஒரு எதிரியா பாக்குறோம். ஆமா, நம்மள தோற்கடிக்க வந்தவங்கள மட்டுமே பாக்குறோம். ஆனா அவங்க நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானவங்க, நம்ம வாழ்க்கை துணையோ நம்ம குழந்தையோ இல்ல நம்ம அப்பாவோ அப்படிங்கறத அந்த ஒரு நிமிஷம் ஈகோவ்ல டோட்டலா மறந்துடுறோம். உண்மைதான். வாதத்துல ஜெயிச்சிட்டு வாழ்க்கையில தோத்து போறது மாதிரி தான் அது. சரி, இப்போ நீங்க சொல்ற லாஜிக் எனக்கு புரியுது. உறவு தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டோம், ஈகோவை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டோம். ஆனா இது நிஜ வாழ்க்கையில எப்படி பிராக்டிக்கலா செயல்படுத்துறது? அதாவது அந்த கோபம் தலைக்கேறுற நேரத்துல என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? ஆமா, ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளோட கம்யூனிகேஷன், அதாவது நாம பேசுற விதம், இதுல எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது? கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் அஸ்திவாரமே. நாம பொதுவா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? வீட்ல ஒரு பெரிய சண்டை விடுதுன்னா அதுக்கு காரணம் பண நெருக்கடியா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆமா, இல்லன்னா ரொம்ப பெரிய முரண்பாடுகளா இருக்கும்னு தானே நினைப்போம். ஆனா சைக்காலஜிஸ்ட்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? வீட்ல பெரிய விரிசல்கள் வர்றதுக்கு பணமோ இல்ல சூழ்நிலையோ காரணம் கிடையாது.
மாறா கோபத்துல நாம வீசுற அந்த வார்த்தைகள் தான் உண்மையான காரணம். வார்த்தைகள் தான் காரணம். ஆமா, ஒரு சண்டை நடக்கும்போது நாம பயன்படுத்துற வார்த்தைகள் இருக்குதே, அது வெறும் சத்தங்கள் கிடையாது. அது மூளைக்குள்ள நேரடியா போயிட்டு வலிய உருவாக்குற கூர்மையான ஆயுதங்கள். கண்டிப்பா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீ எப்பவுமே இப்படிதான், உனக்கு அறிவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது எப்படி இருக்கும்? அது பல வருஷமா கட்டி காத்த நம்பிக்கைய ஒரே நொடியில உடைச்சிலுது. அதே போல ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது, பரவாயில்ல, இது நம்ம 2 பேரும் சேர்ந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன வார்த்தை. அந்த ஒரு சின்ன வார்த்தை உடைய போற ஒரு உறவை அப்படியே காப்பாட்டிடும். எக்ஸாக்ட்லி. வார்த்தைகளோட இந்த ஆழமான வலிமையை நம்ம சாதாரணமா நினைக்கிறதுனால தான் பல குடும்பங்கள்ல நிம்மதி காணாம போகுது. அதனால தான் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்துக்கான சூத்திரமா ஈகோ கம்மி, அன்பு அதிகம் அப்படிங்கிற கான்செப்ட் இங்க முன்வைக்கிறாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு சூத்திரம். சரி, இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது? நாம அன்றாடம் பாக்குற வாழ்க்கையில பணம் இல்லைன்னா பிரச்சனை, வேலை இல்லைன்னா பிரச்சனைன்னு நம்ம மைண்ட்ல ஆழமா பதிவாயிருக்கு. ஆமா, ஆனா அந்த பிரச்சனைகளை விட அந்த ஸ்ட்ரெஸ்ஸான நேரத்துல நாம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம், என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறோம் அப்படிங்கறதா உண்மையான வில்லன் அப்படிங்கறத எவ்வளோ பெரிய ஆஹா மூமெண்ட் பாருங்க. கண்டிப்பா. அதாவது பிரச்சனை வரும்போது இதுவும் கடந்து போகும், நம்ம பாத்துக்கலாம் சொல்லக்கூடிய ஒரு புரிதலுக்கும் உன்னாலதான் என் வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு பழி போடுறதுக்கும் இடையில இருக்கிற அந்த கேப் தான் ஒரு குடும்பத்தோட அமைதியை தீர்மானிக்குது. கரெக்ட். அந்த கேப்ல தான் எல்லாமே இருக்கு. ஆனா இத நடைமுறையில எப்படி ஃபாலோ பண்றது? கோபம் வரும்போதே இதெல்லாம் யோசிக்க முடியுமா? கண்டிப்பா. இது ஒரு நாள்ல வரது கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. குடும்ப அமைதியை மெயின்டைன் பண்றதுக்கான சில பிராக்டிக்கலான வழிகளை இந்த ஆய்வுகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. என்னென்ன வழிகள்னு சொல்லுங்க. முதலாவது வழி பாஸ் பண்றது. ஒரு விவாதம் ரொம்ப சூடாகுது, உங்க ஹார்ட் பீட் அதிகமாகுது, மூச்சு வாங்குது அப்படிங்கிற அந்த உடல் ரீதியான அறிகுறிகளை நீங்க கவனிச்ச உடனே அங்க நம்ம ஈகோ வேலை செய்ய தொடங்குதுன்னு அர்த்தம். அதேதான். அந்த வினாடி பதில் சொல்றத நிறுத்திட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இதுதான் முதல் ஸ்டெப். ஓகே, இரண்டாவதா ஆக்டிவ் லிசனிங். பல நேரங்கள்ல நாம எதிரில இருக்கிறவங்க பேசுறத புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறதே இல்ல. உண்மைதான். அவங்க பேசி முடிச்ச உடனே நாம என்ன கவுண்டர் அட்டாக் கொடுக்கலான்னு மனசுக்குள்ள வார்த்தைகளை தேடிட்டு இருப்போம். எக்ஸாக்ட்லி. அத மாத்திட்டு அவங்க உண்மையிலே என்ன சொல்ல வர்றாங்க, அவங்க பயம் என்ன அப்படிங்கறத காது கொடுத்து கேளுங்க. இதுதான் ஆக்டிவ் லிசனிங். சூப்பர். மூணாவது விஷயம் என்ன? மூணாவது, உங்க வார்த்தைகளை ஃபில்டர் பண்ணுங்க. நான் இப்ப பேச போற இந்த வார்த்தை இந்த பிரச்சனைய சால்வ் பண்ண உதவுமா, இல்ல இந்த சூழ்நிலையை இன்னும் மோசமாக்குமான்னு ஒரு செகண்ட் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. வாவ், ரொம்ப பிராக்டிக்கலான டிப்ஸ். இந்த 3 விஷயங்களையும் நாம தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது அது கணவன் மனைவிக்கு மட்டும் இல்ல, எல்லார் கூடயும் நல்ல உறவை உருவாக்கும். ஆமா, உங்க நண்பர்கள், ஆபீஸ்ல வேலை செய்யறவங்கன்னு எல்லா மனித உறவுகளையும் ரொம்ப அழகா மாத்திடும். ஈகோவை குறைச்சு அன்பை அதிகமாக்கும்போது அங்க ஹார்மனி அப்படிங்கிற இணக்கம் தானாவே உருவாகிடும். ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு உரையாடலா இது அமைஞ்சது. இன்னைக்கு நாம இந்த தேடல்ல அலசிய விஷயங்களை உங்களுக்காக நான் சுருக்கமா தொகுத்து சொல்றேன். கண்டிப்பா. எந்த ஒரு உறவா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், அங்க கருத்து வேறுபாடுகளும் சண்டைகளும் வர்றது ரொம்ப சகஜம். அத நினைச்சு நம்ம பயப்பட தேவையில்லை. ஆமா. ஆனா அந்த சண்டைகள் உறவை உடைக்காம பாத்துக்கிற பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு. மழை பெய்யறது சூழ்நிலை, கொடைய விரிக்கிறது நம்ம மனப்பான்மை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகளை குறை சொல்றதை விட்டுட்டு நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். ரொம்ப முக்கியமா விவாதங்கள் வரும்போது யார் சரி அப்படிங்கிற பொறிக்குள்ள விழுந்து ஈகோவை வளர்த்துக்கிறத விட யார் முக்கியம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கரெக்ட். கடைசியா நாம பேசுற வார்த்தைகள், ஒரு தவறான வார்த்தை எப்படி ஒரு காயத்தை உருவாக்குது, அன்பான வார்த்தை எப்படி ஒரு பெரிய பிரச்சனைய கூட சுலபமா தீர்க்குது அப்படிங்கறத பார்த்தோம். உண்மைதான். ஈகோ கம்மி, அன்பு அதிகம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாது. அது நிம்மதியான வாழ்க்கைக்கான ஒரு பிராக்டிக்கல் சாவின்னே சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. இந்த ஆழமான தேடலை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். ஒருவேளை உங்க வீட்ல நடக்கிற விவாதங்களை, சண்டைகளை நீங்களே ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்புறமா பொறுமையா உட்கார்ந்து கேட்டீங்கன்னா,
அதுல நீங்க உங்க நியாயத்தை நிரூபிக்க எடுத்துக்கிட்ட நேரம் அதிகமா இருக்குமா? நல்ல கேள்வி. இல்ல உங்க எதிர்ல இருக்கிறவங்களோட உணர்வுகளை, அவங்களோட கோபத்துக்கான காரணத்தை புரிஞ்சுக்க நீங்க எடுத்துக்கிட்ட நேரம் அதிகமா இருக்குமா? இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய விஷயம். இந்த ஒற்றை கேள்வி நாளைக்கு உங்க குடும்பத்துக்கிட்டயோ நண்பர்கள்கிட்டயோ நீங்க செய்ய போற அடுத்த உரையாடல முற்றிலுமா மாத்தலாம். தொடர்ந்து கத்துக்கிற ஆர்வத்தோட இருக்கிற உங்க கூட சேர்ந்து பயணிச்சதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பயனுள்ள உரையாடல் இது. மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான, உங்களுக்கு தேவையான இன்னொரு தேடல்ல நாம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்க வார்த்தைகள்ல அன்பும், உறவுகள்ல இணக்கமும் நிறைஞ்சிருக்கட்டும். நன்றி. நன்றி.